அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் உங்கள் குழந்த ஒரு பரீட்சையில் ஒரு டார்கெட், சப்போஸ் இப்போ ஒரு நல்லா படிக்கிற குழந்தையாக இருந்தால் ஒரு 80-90 மார்க் அந்த மாதிரி வாங்குகிற குழந்தையாகட்டும், இல்லை ஒரு அளவுக்கு சுமாராக படிக்கிற குழந்தை பாஸ் ஆகாமல் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிட்டாங்களா, அந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்கள் குழந்தைங்க உங்ககிட்ட இப்படி ஆயிடுச்சு, என்னால் நான் போன தடவை 92 வாங்கினேன், இந்த தடவை மார்க் 80 ஆயிடுச்சு, இல்லை நான் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன், அந்த மாதிரியெல்லாம் உங்ககிட்ட சொல்லும் போது நீங்கள் அவங்கக்கிட்ட கோவப்படாமல் ஃபஸ்ட்டு அவங்கள அரவணைச்சு, பரவாயில்ல, இந்த ஒரு பரீட்சையில் மார்க்கு கம்மியானனால நீ தோல்வி அடையலை அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொல்லி கொடுங்க. அந்த சமயத்தில் நீங்கள் உனக்கு இவ்வளோ டியூஷன் போட்டேன், இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டேன், அதுக்காக தான் நான் உன்னை காலையில் எழுந்திரிச்சு படிக்க சொன்னேன், நீ சரியாக பண்ணலை, அந்த மாதிரி குழந்த, ஏன்னா அவங்க அப்போ தான் வளர்கிறாங்க. அந்த அந்த இதில் நமக்கு பக்குவமாக, ஏன்னா எல்லா ஒரு விஷயமும் நம்ம எப்படி நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரோம் அப்படிங்கிறதுல தான் அந்த குழந்தைங்க எல்லா விஷயத்தையும் கற்றுக்குவாங்க. அது அவங்களுடைய படிப்புக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு ஃப்யூச்சரில் ஒரு வேலை இடத்துக்கு போனாலும் சரி, இல்லை அவங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும்போது அதை ஹேண்டில் பண்ணுற விஷயங்களாகட்டும் சரி, அதை நிதானமாக கையாள்வாங்க.